நாம் இப்போ சென்னையில் இருக்கிற ஈசா ரோட்டில் போயிட்டுருக்கோம். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா, திடீர்னு பார்த்தா சவுக்குத்தோப்பில் வந்து நெருப்பு ஃபயர் ஆயிட்டு இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஃபயர் என்ஜின்லாம் வந்து நெருப்பு அணைச்சிட்டு இருந்தாங்க. சரி, அதை தாண்டி போயிட்டுருக்கோம். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈசா ரோட்டில் சீரடி சாய்பாபா கோயில் ஒன்று இருக்குது கேள்விப்பட்டேன். அந்த கோயில் எங்கே இருக்குன்னா, நெமிலியில் இருக்குது. சரி, அதை பார்க்கறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ ஈசா ரோட்டில் போயிட்டுருக்கோம். திருப்போரூருக்கு இங்கேருந்து வழி இருக்குன்னு சொல்லி ஒரு போர்டு பாருங்க. எனக்கே இப்போ தான் ஷாக்கு. இத்தனை தடவை வந்திருக்கேன். நான் இது வரைக்கும் இந்த போர்டை நான் பார்த்ததில்ல. அந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி போகணும். போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, குளேரிக்காடு பகுதியை வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம். என்னடா அது இந்த பீச் இடத்துல இவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிகிட்டு இருக்காங்களே, என்னவா இருக்கும்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தோம். பார்த்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி போனால் தான் தெரிஞ்சுது. அது நம்ம கடல் நீர் வந்து குடிநீர் ஆக்கிற அந்த கம்பெனி ஃபேக்ட்ரி இருந்தது. அப்போ தான் தெரிஞ்சுது, ஓகே, அந்த கம்பெனியோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுது. அதை தான கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய இடம் வந்து அந்த இடத்துக்கு பார்த்தா சாய் நகர்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த சாய் நகரில் உள்ள பார்த்தீங்கன்னா சீரடி சாய் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு இடத்த வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரைவேட்டான பிளேஸு. இது எப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா, காலை 6 மணிலேருந்து 12:30 மணிக்கும், ஈவினிங்கில் வந்து 4 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் இந்த டைமிங் இருக்குது. பூஜை நேரம் வந்து காலை 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, 12 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஈவினிங் 6 மணிக்கும் அதோட பார்த்தா 9 மணிக்கு வந்து பூஜை நடத்துகிறாங்க. இந்த இடத்துக்குள்ள வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா இது ப்ரைவேட் பிளேஸ் இதால் அவங்களுடைய என்ன ஒரு கண்டிஷனோ அது தகுந்த மாதிரி தான் இந்த இடத்துக்குள்ளே வந்து இருக்கணும்னு சொல்லி ரூல்ஸு. 4 மணிக்கு கரெக்டாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து உள்ளே போனோம். இந்த சீரடி சாய் ட்ரஸ்ட்டில் தியான மையம் இருக்குது. இந்த இடத்துல என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. 8:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 1 ஹவருக்கு வந்து புனித வேதம். இது மாதிரி 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா குரான். அதே மாதிரி 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைபிள் படிக்கிறது. இது மாதிரி வந்து எல்லா மதத்துக்கு சம்மந்தம் முக்கியமான வேதங்களை வந்து இங்கே வந்து படிக்கிறாங்க. அதனால் இங்கே யாருனாலும் இந்த இடத்துக்கு வந்து வரலாம். அதே போல் வந்து இங்கே நன்கொடையோ பணமோ இந்த இடத்துல வந்து யாரும் கொடுக்கக்கூடாது. அது இவங்க ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி அதுவும் கண்டிஷன் போட்டிருக்காங்க. சரி, இந்த கோயிலுக்குள்ளே வந்து நம்ம உள்ள நுழைஞ்சா முதல்ல சீரடி பாபாவோட 11 உபதேச மொழிகள் வந்து ஒரு கல்வெட்டில் போட்டிருக்காங்க. அதை பார்த்த பிறகு உள்ளே போனால் பெரிய ஹாலு. அந்த ஹால் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே தத்ரூபமாக ஒரு உருவச்சிலை வந்து இங்கே இருக்குது. பார்க்கறது அழகாக இருக்குது. சுற்றி முற்றி பார்த்திங்கன்னா எந்த சத்தம் இல்லாத ஒரு அமைதியான ஒரு நம்மளுக்கு இங்கே ஒரு மெடிடேஷன் பண்ணால் நம்ம மைண்டு ரிலாக்ஸேஷன் இருக்கும். சப்போஸ் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ஒரு ஆன்மீகம், ஒரு ஈசா ரோட்ல வந்து ஒரு ஆன்மீகமான ஒரு பிளேஸ்ல அமைதியான ஒரு இடத்துல வந்து இங்க குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு அழகான சாய்பாபா கோவில் தான். நீட்டாக வச்சிருக்காங்க. கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா பாருங்க. இந்த இடத்த வந்து ஒரு அமைதியை காக்க மாதிரி நான் கேட்டுக்கிறேன். வாங்க, ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்க, பார்த்துட்டு ரசிச்சு போங்க.